எர்ணாகுளம் மாவட்டம் கொச்சி அருகே உள்ள மலையாற்றூர் முண்டங்காமட்டம் பகுதியில் உள்ள ரப்பர் தோட்டத்தில் இளம்பெண் ஒருவர் பிணமாக கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தகவல் கிடைத்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி விசாரணையும் தொடங்கியிருக்காங்க. உடல் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு மேலாக கிடந்ததால் அழுகிய நிலையில் இருந்திருக்கு. தலை, கை, கால் உள்ளிட்ட பல இடங்களில் ஆழமாக வெட்டு காயங்களும் இருந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தலையின் பின்புறத்தில் ஆழமான காயம் இருப்பதை பார்த்த போலீசார் இது கொலை என சந்தேகிச்சிருக்காங்க. விசாரணையில் இறந்தவர் முண்டங்காமட்டம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி 19 வயதான சித்தப்பிரியா என்பது உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. அவருடைய தந்தை ஐஜி வனத்துறையில் தற்காலிக தீயணைப்பு கண்காணிப்பாளராக, தாய் ஷைனி கேட்டரிங் நிறுவனத்தில் பணிபுரிந்தும் வந்திருக்காங்க. சித்தப்பிரியா பெங்களூருவில் விமான பயிற்சி முடித்து வந்த மாணவி விடுமுறை காரணமாக டிசம்பர் 6ஆம் தேதி ஊருக்கு வந்திருக்காங்க. அதே இரவு தாயுடன் ஐயப்பா சேவா சங்கம் நடத்திய தேச விளக்கு விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க. இரவு 11 மணிக்கு தாய் ஷைனி வீட்டிற்கு திரும்பிய நிலையில் சித்தப்பிரியா வீடு திரும்பவில்லை. அன்றிலிருந்து தேடி பார்த்ததும் தகவல் கிடைக்காததால் குடும்பத்தினர் கவலையில் இருந்திருக்காங்க. அதே பகுதியின் சிசிடிவி காட்சிகள் சித்தப்பிரியா ஒரு இளைஞருடன் பைக்கில் செல்லும் காட்சி போலீசாருக்கு கிடைச்சிருக்கு. அவரை தொடர்ந்து மற்றொரு பைக்கில் 2 பேர் சென்றதும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதன் பேரில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. அந்த இளைஞர் 21 வயதான ஆளன் எனினும் சித்தப்பிரியாவின் காதலன் என்பதும் தெரிய வந்திருக்கு. சித்திரப்பிரியா காணாமல் போவதற்கு முன்பு இருவரும் பலமுறை தொலைபேசியில் பேசியதையும் சித்திரப்பிரியாவின் செல்போன் ஆய்வு மூலம் போலீசார் கண்டறிந்திருக்காங்க. ஆளனை விசாரித்த போது ஆரம்பத்தில் சித்திரப்பிரியாவை அங்கு இறக்கி விட்டுட்டு வந்தேன் என கூறியிருக்காரு. இதையடுத்து போலீசார் அவரை விடுவிச்சிருக்காங்க. எனினும் அவரது விவாதங்களில் முரண்பாடுகள் இருப்பதை கவனித்து போலீசார் மீண்டும் கிடுக்குப்பிடி விசாரணையும் நடத்தியிருக்காங்க. கடுமையான விசாரணையின் போது ஆளன் சித்திரப்பிரியாவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்காரு. அவரது வாக்குமூலத்தில் சித்திரப்பிரியாவுக்கு மற்றொரு வாலிபருடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகித்து அது குறித்து வாக்குவாதத்தில் ஏற்பட்ட போது மது போதையில் ஆத்திரம் கொண்டு கல்லால் தாக்கினேன். அவர் அங்கேயே உயிரிழந்தார் எனவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. போலீசார் கொலை செய்யப்பட்ட இடத்தில் இருந்த இரத்த கரையை படிந்த கல்லை சான்றாக மீட்டிருக்காங்க. மேலும் சம்பந்தப்பட்ட பலரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. கல்லூரி மாணவியை காதலன் கல்லால் தாக்கி கொலை செய்த சம்பவம் கொச்சி முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.